ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்திற்கு பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தினா தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதுலேயும் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போதுமே முழுவதுமாக, அதாவது உங்கள் ப்ராக்டிஸ் சமயத்தில் முழுவதுமாக ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ லிக்விடிட்டி நல்லா இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எய்ம் பண்ணுறீங்க, சரியான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணலாம். இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான வியூவில் தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இன்னுமே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில், இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் லெவலில் அது எடுத்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கும் அப்புறம் இந்த லெவலை பிரேக் பண்ணால் சின்னதாக ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகலாம். 48,120க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். அதுவுமே வரக்கூடிய வாரத்திற்கு மார்க்கெட் 48,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதில் மேஜரான ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் எல்லாமே பாசிட்டிவ் சைடு இருக்குது. அதாவது நெஃப்டியில் இருக்கிற கம்பெனி தான் எப்போதுமே நெஃப்டியை ரெப்ரசன்ட் பண்ணோம். அந்த 50 கம்பெனி, அந்த 50 கம்பெனி பொறுத்த மட்டும் வெயிட்டேஜ், பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ், ஃபின் நிஃப்டியோட வெயிட்டேஜ், நெஃப்டியோட வெயிட்டேஜ், இது எல்லாமே அந்த பர்டிகுலராக அந்த நெஃப்டி 50க்குள்ளேயே மேஜராக இருக்கும். ஸோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து சரிவில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா 46,900க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? ஸோ பையை பொறுத்த மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது 48,120க்கு மேலே போகணும், சரிங்களா? ஸோ இது கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கும் புட்டை பொறுத்த மட்டும் பை பண்ணுறதுக்கு 46,900க்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இதை வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்காமல் வெயிட்டேஜும் செக் பண்ணணும், சரிங்களா? வெயிட்டேஜ் அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரென்தனிங்கான ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் ஹெச்டிஎஃப்சி டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? அப்புறம் ஐசிஐசிஐ நியூட்ரலாக இருக்குது, அதாவது ட்ரெண்ட் எப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் ஆக்சிஸ் ஸோ கரெக்டாக ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் கோட்டக் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, எஸ்பிஐஎன் ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? அப்போது இங்கேருந்து பார்க்கச்ச உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த ரீசனுக்காக வரக்கூடிய வாரத்தில் இந்த ஹோல்டிங் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கும் அன்னைய டேயோட மார்க்கெட்டு எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இங்கே நிறைய மெத்தடாலஜி இருக்குது, சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணச்சா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நிறைய ரீசன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதாவது இன்ஸ்டியூஷன் எங்கே வரும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு நல்ல லாங் கேண்டில் இருக்குது அப்படின்னா அதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறதும், இன்னொன்று அதில் ஹாஃப் கேண்டிலை வச்சுட்டு அதில் செல் அடிக்கிறதுங்கிறது இப்போ யதார்த்தமாக ரீசன்ட் சமயத்தில் நிறையா போயிட்டுருக்கு. பட் எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸுங்கிறது தேவை. எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபியர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுதோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். அதாவது ட்ரேடில் முக்கியமானதே தைரியமாக இருக்கிறதோ கிடையாது. ட்ரேடுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயப்படணும். அதில் ரிஸ்க்கை நீங்கள் எந்தெந்த இடத்துல கம்மி பண்ணணும் யோசிக்கணும். மார்க்கெட் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லர் ஆகிறது ரொம்ப நல்லது. இதில் எது அப்படிங்கிறத ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.